ஆல் ரைட் நண்பா, ஸோ வெல்கம் டு அனதர் நியூ அப்டேட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே சில பெரிய நியூஸ்லாம் வந்து இருக்க போகுது. ஸோ எஸ், வீடியோ தரமாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இன்னும் லைக் போடலன்னா ஃபஸ்ட்டு வீடியோக்கு வந்து லைக் போட்டிருக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாருன்னா வந்திருந்தீங்கன்னா ஓகே, ஆரம்பிப்போம். பெரிய நியூஸ் வந்து ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு தெரியும், ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போக போகுது அடுத்த வருஷம் ஜான்வரி 6 நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீக்லி ஷோஸோட ரேட்டிங்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும்போது அந்த ராவோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா TV14. எஸ் கைஸ், இது வந்து TV14 இருக்க போது. பிஜி வந்து கிடையாது. இவ்வளோ நாளாக நம்ம வந்து பிஜி பார்த்துன்னு இருக்கோம்ல. ஸோ TV14 வந்து பார்க்கலாம். தட்ஸ் மீன் 14 வயசு இருக்கவங்களாம் வந்து பார்க்கலாம், 14க்கு மேலே இருக்கவங்களாம் வந்து பார்க்கலாம், இல்லை 14 இருந்தாலே வந்து பார்க்கலாம். அந்தமாரி ஆக மொத்தத்தில் TV14னாலே கொஞ்சம் அந்தமாரி வந்து லிமிட்டை வந்து க்ராஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் எது பார்த்து ஷாக் ஆகிறேன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரா இருக்க போகுது. ஆனால் ஸ்மாக் டவுனுக்கு வந்து ரேட்டிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏவா எம்மு சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க. தட்ஸ் மீன் மெச்சூர் கண்டென்ட். எப்படி ஸ்மாக் டவுனுக்கு வந்து மெச்சூர் கண்டென்ட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் NXTக்கு வந்து பிஜி தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வீக்லி ஷோஸோட ரேட்டிங் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இது ஆஃபிஷியல். ஸோ வேறு லெவலில் நம்ம வந்து அஃப்கோர்ஸ் சில லிமிட்ஸை வந்து டவுடி பார்த்து க்ராஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்க்கலாம். அது வந்து ப்ரூட்டலான மேட்சஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அது நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். அதுக்குன்னு வந்து ஒவ்வொரு வாரம் வந்து டெய்லியும் நம்ம வந்து அந்த மாதிரி பார்ப்போம்னு நினச்சிங்கன்னா கிடையாது. எப்போ தேவையோ அப்போ மட்டும் வந்து பண்ணுவாங்க, பட் லிமிட்டை வந்து க்ராஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லிவ் அண்ட் டாம், ரியாக்கான கதைலாம் பார்த்துருந்தோம்ல, இதே வந்து அந்தமாரி TV14 நடக்கும்போது எதனா ஒரு செக்மெண்ட் பண்ணுறாங்கன்னா வேறு மாரி நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ப்ரூட்டலான மேட்ச் ரீசெண்ட் டைம் நம்ம எடுத்தோன்னா ட்ரூ பங்கான செம பிளட்டியான மேட்ச் பார்த்துருந்தோம். பட் அதுவே வந்து TV14 இல்லை வந்து மெச்சூர் கண்டென்ட்ல நடக்குதுன்னா வேறு லெவல். எப்படி சொல்கிறது, லிமிட்டு வேறு லெவலில் க்ராஸ் பண்ணுவாங்க. மேபி அந்த கேஜை உடச்சி அந்த மாதிரி மூமெண்ட்லாம் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ இருக்கிறத விட வேறு லெவலில் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து இதுக்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்க, மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இன்றைக்கி தான் வந்து கோல்ட்பர்க் சர்வை சீரீஸில் பிராக் கூட மேட்ச் பண்ணார். லிட்ரலி எந்த ஒரு ஃபேனாலும் வந்து அந்த மேட்சை மறக்க முடியாது. பிராக் வந்து வீந்து கடுப்பார், ஏந்துக்கிறாரு. ஒரு செகண்டில் பார்த்தா கோல்ட்பர்க் வந்து ஸ்பியர் போட்டிருப்பார். என்னோட மெமரியில் இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த கோல்ட்பர்க்கோட ஹைப் வந்து வேறு மாரி இருந்தது. கோல்ட்பர்க்கோட ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் முதல் மேட்ச்சுன்னு நினைக்கிறாரு, இஃப் ஐ எம் நாட் ராங். அது வேறு விஷயம். ரெசல்மேனியாவில் பிராக் வந்து முடிச்சு விட்டார். பட் அந்த ஐடியாவே பார்த்தா பிராக் தான் கொடுத்துருப்பாரு. சர்வை சீரீஸில் இந்த மாதிரி கோல்ட்பர்க் வந்து சில செகண்ட்ஸில் வந்து என்னை முடிச்சு விட்டோன்னு. ஸோ பிராக் எந்த மாதிரி மைண்டில் இதுவாக இருக்காருன்னு அதுவும் பார்த்துக்கோங்க. பைதவே இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அண்ட் இதுவும் வந்து இன்னைக்கு தான் நடந்தது. அண்ட் ரீசெண்ட்லி டபிள்யூ வந்து தன்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் இந்த போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜான்சனோட ஃபோட்டோ, இன்னொரு ஃபோட்டோவில் ரோமனு, தென் கோடி, தென் பியங்கா பிளேர். அஃப்கோர்ஸ் அது கேட்காதீங்க, ஏன் ப்ரோ ஃபீமேல்னாலே பியங்கா பிளேரை தான் காட்டுறாங்கன்னு. ஏன்னா பாப்போம், எப்படி சொல்கிறது, வேர்ல்டில் காட்டணும்ல, நாங்கள் ஃபீமேலை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அதுவும் கருப்பினோன்னா நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நல்ல கம்பெனி, ரேசிஸ்ட்டை வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பல பிஸ்னஸ் கதைலாம் இருக்குது. பட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்ஃப்ளிக்ஸோட இந்த கதை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க 4 பேரை வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் லிட்ரலி கைஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம வந்து பார்த்துருக்கோம், ராக் கூட வந்து அந்த ராவோட இதில் இருந்தார். ஸோ ஆல்ரெடி ராக்கு, சிஎம் பங்க் கூட நினைக்கிறேன், ராக்கு, சிஎம் பங்கு, ரோமனு, செத்து, கோடி, பங்கு, பல நேம்ஸ் இருக்குது. அண்ட் மேபி பிராக் வராருன்னா அவரும். ஸோ பல பெரிய நேம்ஸ்லாம் பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். தென் வந்து ஒரு கொஷின் நான் வந்து ரைஸ் ஆனது பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். அப்போ கோடி, ரோமன் வந்து ஒரே பிராண்டில் தான் இருக்க போகிறாரா, அதாவது ராவில் தான் இருக்க போகிறாங்களா, நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்க போகிறாங்கன்னு கேட்கும்போது, பட் இன்னொரு அப்டேட் நான் வந்து பார்த்துருந்தேன், அப்படி கிடையாது. இங்கே வந்து கோடி, ரோமன் வந்து ஒரே பிராண்டில் இருக்கிற மாதிரி கிடையாது. அண்ட் பெரிய ஆளுங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருப்பாங்கலாம் கிடையாது. அப்போது ஸ்மாக் டவுன் யார் பார்க்க போகிறா, அந்த கதைலாம் கிடையாது. இங்கே அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போதில்ல, அதனால முடிஞ்ச வரைக்கும் ஐ அட்ராக்ஷன் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸோட கொண்டு வரணும், முடிஞ்ச வரைக்கும் வந்து அட்ராக்ட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பெரிய நேம்ஸை வந்து இங்கே வர வைக்கிறாங்க. தவிர இவங்களாம் வந்து இந்த ராஸ்டரோட பாட்டு தான், அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ மேபி முதல் ஷோவில் மேபி எல்லாருமே இருக்கலாம், ராக்கு, பிராக்கு, ரோமனு, பங்கு, கோடி. பட் அதுக்கப்புறம் போக வந்து ராஸ்டர் வந்து இது பண்ணலாம், டிராஃப்ட். ஓவராலாக சொல்லணும்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு எவ்வளோ ஹைப் ஏற்ற முடியுமோ, எத்தனை பேரை வந்து புதுசாக பார்க்க வைக்க முடியுமோ, அதனால தான் பார்த்தோன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸை, பெரிய ஸ்டார்ஸை பார்த்தோன்னா
அட்வர்டைஸ் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ரீசென்ட்லி நம்மளோட சிஎம் பங்க் வந்து பேசியிருக்காரு. அண்ட் அவர் வந்து தன்னோட லிஸ்ட்டு வந்து எடுத்திருக்காரு. அதில் அவர் வந்து யார் யார் கூடலாம் வந்து கம்பீட் பண்ணலான்னு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் கேபிள் அண்ட் நம்மளோட ப்ரோசன் ரீடு இந்த மாதிரிலாம் வந்து சில நேம்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இந்த நேம்ஸ்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு வந்து ஹைப் இருக்காது, என்னடா இதெல்லாம் ஒரு மேட்ச் ஆனு. பட் மேபி அவர் வந்து இவங்க கூடலாம் வந்து லைவ் ஈவெண்ட்டில் வந்து மேட்ச் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மெயின் ஷோ மெயின் பிரிவுலாம் வருதுல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய நேம்ஸ் கூட மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்காரு. அண்ட் அதில் சொன்ன ஒரு நேம்ஸ் வந்து ரோமன் ரெங்ஸ். எஸ், ரோமன் வந்து அவர் லிஸ்ட்டில் இருக்கார். இன்ஃபேக்ட் கோடியோ வந்து இருக்கார். அண்ட் மேபி ராக் வந்து திரும்பி வரானா மேட்ச் பண்ணுற இதில் இருந்தானா அவனும் வந்து என் லிஸ்ட்டில் இருக்காண்டு. பங்கோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நேம்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ ராக்கு பங்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் வந்து அதை ஏற்றுப்பேன். ரெண்டாவது கதை பார்த்தீங்கன்னா ஏஜிலியோட ரிட்டர்ன் பற்றி வந்து பேசுகிறாங்க. அண்ட் ஏஜியோட ரிட்டர்ன் பற்றி என்ன பேசிக்கிறாங்க எனக்கு சரியாக தெரில, அவ்வளோ பேசுறதும் கிடையாது. ஆனால் ஏஜிலி வந்து ரிட்டர்ன் பண்ணப்போ அந்த ரிட்டர்ன் வந்து என்னோட ரிட்டர்ன் விட பெரிய ரிட்டர்னாக இருக்கும் அந்த மாதிரி சிஎம் பங்க் சொல்கிறாரு. லிட்ரலி இதை மட்டும் நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன். அது எப்படி சிஎம் பங்கோட ரிட்டர்ன் விட ஏஜிலியோட ரிட்டர்ன் வந்து பெருசாக இருக்குமா? புரிஞ்சுக்கிறேன், அவர் வந்து ஹஸ்பண்டாக இருக்கார், தன்னோட ஒய்ஃபை பற்றி அப்படி பேசுகிறாரு, அதுக்குன்னு இது ஓவரா இல்லையா? பங்கோட ரிட்டர்ன் விட ஏஜிலி ரிட்டர்ன் எப்படிங்க பெருசாக இருக்கும்? இன்ஃபேக்ட் ஏஜிலியோட ரிட்டர்ன் விட மேபி பேஜ் இல்லை நிக்கி பெல்லா இல்லை ஸ்டெஃப் அடுத்த கதைக்கு போவோம். அண்ட் பங்கோட இந்த லிஸ்ட்டு பார்த்து ப்ரௌசர் ரீட் வந்து ரியாக்டும் வந்து பண்ணிட்டுக்கிறாரு. எஸ், அவர் வந்து ஒரு ட்வீட் வந்து போகிறாரு. அண்டு மணியோட ஏதோ ஒரு இதை வந்து போகிறாரு, ஃபுல்லாக காசு தான். அண்ட் நீ வந்து என் கையில் மாட்டினானா நம்ம மேட்ச் நடக்குதுன்னா உன்னை போட்டு பந்துடுவேன், உன்னோட பெப்சியோட லோகோ இருக்குல்ல அது வந்து கோகோ கோலாவாக மாறிடும், அதாவது ரத்தத்தால் அவர் பார்த்தீங்கன்னா கோகோ கோலா மாற்றி விட்டுருவார் அந்த மாதிரி ப்ரௌசர் ரீட் வந்து சொல்கிறாரு. ஆனால் நல்லா இருந்தது. ப்ரௌசர் ரீட் வந்து நல்லா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல ரெஸ்பாண்ட் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ வேறு அவர் எவ்வளோ லக்கியில் சம்மந்தமே இல்லாமல் இப்போ பார்த்தா அவர் வந்து டவுடியில் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே பாப்புலரான ரொம்ப ஹைப்பில் இருக்கிற ஒரு ஸ்டோரி லைனில் டாப்பில் இருக்கிற ஸ்டோரி லைனில் பாட்டாயிட்டார். அவரே ஜாலியாக தான் இருப்பார். ஆனால் ரீசெண்ட்லி நம்மளோட ஸ்மாக் டவுன் ஜென்ரல் மேனேஜர் நிக் ஆல்டிஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்திருக்காரு. அண்ட் அங்கே ஒரு பெரிய விஷயத்தை அவர் வந்து ரிவீல் பண்ணுறாரு. நம்ம கரண்ட்லி அவரோட டிவியில் ஜென்ரல் மேனேஜராக வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இங்கே அவர் என்ன ரிவீல் பண்ணுறாருன்னா, இல்லைப்பா எனக்கு வந்து இதை விட சில வேலைகள்லாம் இருக்குது பேக் ஸ்டேஜில், அதுவும் நான் வந்து பண்ணுறேன். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார்ஸோட செக்மெண்ட்லாம் பார்ப்போம்ல, அதில் கூட வந்து இவர் வந்து தன்னோட வேலைலாம் வந்து பண்ணுறாரு. அண்ட் இவர் வந்து டபிள்யூயில் 2 கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறாரு. லிட்ரலி அது வேறு லெவலான விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. ஸோ இங்கே வந்து நிக் ஆல்டிஸ் 2 கான்ட்ராக்டில் டவுடியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாரு. நல்லாவும் இருக்குது. ஏன்னா ஜென்ரல் மேனேஜரில் அவ்வளோ பேசாலாம் வந்து வேலை கிடையாது. அப்பப்போ ஓடி வரணும், இல்லை பேக் ஸ்டேஜில் செக்மெண்ட் கட் பண்ணணும். அதை தவிர கூட பார்த்தோன்னா ஸோ ஃபுல்லாக அவர் வந்து பேக் ஸ்டேஜில் சில வேறு வேலைகள்லாம் வந்து செய்வார். அண்ட் நீங்கள் டெய்லியும் என்னோட வீடியோஸ்லாம் வந்து பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் வந்து அகைன் யூஎஸோட பிரசிடெண்ட்டாக மாறிட்டார். அண்ட் இன்னும் சில விஷயம்லாம் உள்ளே இருக்கிற விஷயம்லாம் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன திரும்ப அப்டேட் வந்திருக்கு, நம்மளோட வின்ஸோட ஒய்ஃப் லிண்டா மிக்மேனை டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு சீஃபாக வந்து மாற்றிருக்காங்க எடுகேஷன் செக்டரில் நினைக்கிறேன். அண்ட் ஒரு போஸ்ட் கூட நம்மளோட கெயின் வந்து போட்டிருந்தார். கெயின் கூட பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கார். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து எங்கேயோ வந்து போயின்னு இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜெயிச்சதில் வெறும் யூஎஸ்க்கு மட்டும் வந்து பெனிஃபிட் கிடையாது, டபிள்யூ கூட பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பெனிஃபிட் வந்து கிடச்சின்னு இருக்குது. அஃப்கோர்ஸ் எங்கேயோ அது வந்து வின்ஸால் தான். அண்ட் ரீசென்ட்லி நம்மளோட ஜாக் ஆஃப் ஹார்ட்டோட ஒரு சிக்னேச்சர் மூவாக பார்த்தா மாறிடுச்சு. மூவ்னா ஆக்ஷன் மூவ் கிடையாது, நிற்பார்ல கையை வந்து 2 இது இந்த மாதிரி வச்சுக்கணும். என்னடா நம்ம இந்தியன் மாரி அவர் வந்து கை வச்சிருக்காரு, வணக்கம் தலைவா அந்த மாரி. ஸோ அவர் வந்து எப்பவுமே கையை வந்து அப்படி வச்சுன்னு இருப்பார். அண்ட் இமோஜி போட்டாலுமே அந்த மாதிரி தான் போடுவார், ஐ லவ் யூ சோலோ அண்ட் அந்த இமோஜி. அண்ட் ரீசெண்ட் டைமில் அவர் வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறாரு. அண்ட் அதில் ஒரு சீரீஸ் இது பெங்கியூன்னு நினைக்கிற சரி ஞாபகம் இல்லை, எங்கேயோ நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அந்த சீரீஸ் நல்லாயிருக்கு. பேட்மேனோட மூவியில் கூட இவர் வந்து வில்லனாக வரலாம் அந்த மாதிரிலாம் எனக்கு சரியாக தெரியல, ஜஸ்ட் நான் ரஃபாக சொல்லிடுறேன். ஸோ அந்த சீரீஸோட மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதே போஸ்ட் வந்து போட்டிருக்காப்புல. அதனால வந்து ஜாக் ஆஃப் ஹார்ட்டும் அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அண்ட் சொல்லி ஆகணும், இந்த அவரோட ஹேண்டோட கெஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஐகானிக்கான போஸ்டாகவே வந்து மாறிடுச்சு. அண்ட் இப்போ நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வந்து வீடியோக்கு லைக் பண்ணனா ஃபஸ்ட்டு லைக் போடுங்க. லிட்ரலி நீங்கள் லைக் போட்டால் தான் அடுத்த வீடியோ வரும். ஸோ லைக் போட்டுக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. ஓகே, ஆரம்பிப்போம். ஸோ பிளட் லைனோட 5th மெம்பர் யார்? இப்போ கரண்ட்லி அதுதான் பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பிக்காக வந்து போயின்னு இருக்குது. அண்ட் வேறு லெவலில்
இன்டர்நெட்டில் வந்து சில ரீசனபிளான லாஜிக்கலான விஷயம்லாம் வந்து போயிருக்கு. முதல்ல நம்ம செத்து கதைக்கே வரும். செத்து வந்து சேர்ற மாதிரியோ இருக்குது, சேர்ற மாதிரியோ இல்லை. ஏன்னா ப்ரோசன் ரீடை வந்து எதிரில் இருக்கிறதால நம்மளே வந்து இது பண்ணிக்கிறோம் அப்போனா செத்து தானே. ராலை பார்த்தா அவர் வந்து என்ன ஆனாலும் சரி நான் ரோமன் கூட வந்து சேரவே மாட்டேன் அவர் வந்து சொல்லிட்டாரு. பட் எண்டை பார்த்தா இல்லையே, ப்ரோசன் ரீடு வந்து ஜெயிச்சிட்டாரு, ஏன்னா சோலோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தாக்கா செத்து வந்து இது சேர்ற மாதிரி இருக்காரு 5th மெம்பராக. என்ன தான் போயின்னு இருக்குது, 5th மெம்பர் யார் தான், அந்த மாதிரி ஒரு கதை போயின்னு இருக்கும்போது இன்னொரு சைடில் பார்த்தா சோசியல் மீடியாவில் நம்மளோட யார் பவுல் ஹேமன் வந்து ட்விஸ்ட் அடிக்க போகிறாரு. பவுல் ஹேமன் மேபி வந்து ப்ராக்கை கொண்டு வரலாம். லிட்டரலி அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா ரூமர்ஸ்லாம் வந்து போயின்னு இருக்குது. ப்ராக்கை வந்து பவுல் ஹேமன் வந்து இட்டுன்னு வரலான்னு. அண்டு ஸ்போர்ட் கிடான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு போஸ்ட்டு கூட எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. வாட் இஃப்னு, இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு. அந்த போஸ்ட்டு கூட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். லிட்டரலி ப்ராக்லாம் வந்தால் கதை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கிறதுலேயே சான்சஸ் ரொம்ப கம்மினா என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ராக்கு தான். அண்ட் இப்போ 3வது நேம் யாருக்கு தெரிய வந்திருக்குன்னா அது வந்து நம்மளோட பிரான் ஸ்ட்ரோமன். ஏன்னா எதிரில் வந்து ப்ராசன் ரீடு இருக்காரு. இன்ஃபேக்ட் பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா டீஸ் கூட பண்ணியிருக்காரு, ஒரு டியூட் வந்து போட்டிருக்காரு. அண்ட் அவர் வந்து 5th மெம்பராக ஆற மாதிரி ஒரு டீஸ். அதுக்கு வந்து ஏதோ ஒரு சோசியல் மீடியா வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து, அதாவது எதிரியாக இருக்கவங்க மேபி ஃப்ரெண்டாக கூட மாறலாம். ஏன்னா பாஸ்ட்டில் பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோமன் அண்ட் பிரான் ஸ்ட்ரோமனோட ஃபியூட் எப்படி இருந்ததுன்னு. என்னோட மைண்டில் பார்த்தோன்னா அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் போயின்னு இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் மேட்ச்சு, அதெல்லாம் எலிமினேஷன் சாம்பர் மேட்ச், அதெல்லாம் பை த வேஸ். ஸோ ஃப்ரெண்டு வந்து எதிரி வந்து ஃப்ரெண்டாக கூட மாறலாம், அந்த மாதிரி கதெல்லாம். ஸோ ஆக மொத்தத்தில் பிரான் ஸ்ட்ரோமன் கூட வந்து 5th மெம்பராக ஆகலாம், அந்த மாதிரி ஒரு டீஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு. பட் இன்னும் பொறுத்த வரைக்கும் சான்சஸ் கம்மி தான். இன்னொரு அப்டேட் வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. அண்ட் அது என்னென்னா மேபி இங்கே வந்து நம்மளோட பவுல் ஹேமன் ஒரு மாஸ்டர் மைண்ட் கேம் வந்து ஆடலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. அது வந்து சிஎம் பங்காக இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சிஎம் பங்கை இந்த நியூ பிளட் லைன் அகைன்ஸ்டாக நின்னது வந்து பார்த்துருக்கோம், ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்துருக்கோம், நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேபி ஓஜி பிளட் லைனில் செத்து வந்து சேரலான்னா பவுல் ஹேமன் பார்த்தோன்னா அங்கே தன்னோட ரிட்டர்ன் பண்ணி அவர் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் அவர் வந்து சிஎம் பங்கை இது பிளட் லைனில் 5th மெம்பராக வந்து கொண்டு வரலாம். அண்ட் ஏதோ ஒரு வகையில் ரோமன் கூட இப்போ ஃபேஸாக தானே இருக்கார். ஸோ அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் ஏன்னா பவுல் ஹேமன் சொல்கிறாரு அண்ட் பவுல் அண்ட் பங்கோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ லாஜிக்கலாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோன்னா பிளட் லைன் எதிராக வந்து பங்கை நிற்க வச்சாங்க. ஸோ அங்கேயே பார்த்தா விதை வந்து போட்டாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்து பங்கோட நேம் கூட வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ப்ராக்கு, பங்கு, செத்து, பிரான் ஸ்ட்ரோமன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். யார் வந்து 5th மெம்பராக இருக்கணும் ட்ராப் பண்ணுங்கள்.